வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மத்திய அரசின் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டத்தை மையப்படுத்தி விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. பெண்கள் முன்னேற்றம் நோக்கி வேகமாக வளர்ந்து வரும் விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தனியார் துறைகளின் சமூக பொறுப்பு நிதி மூலம் தொழிலாளர்களின் திறன் மேம்பாட்டுக்கும் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் விருதுநகர் பென்டகன் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் 3800 பெண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என மொத்தம் 20,000 பேர் இணைந்து உலக சாதனை படைத்தனர். எம்பவரிங் உமன் என்று எழுதப்பட்ட 2 அடி நீளம் 3/4 அடி உயரம் கொண்ட தனித்தனி காட்டன் கொடியை ஒரே நேரத்தில் அவரவர் கை உயரத்திற்கு தூக்கி பிடித்து சாதனை படைத்தனர். இந்த சாதனையை அமெரிக்க நிறுவனமான வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அங்கீகரித்தது. இதற்கான பாராட்டு சான்றிதழை நிறுவன முதன்மை செயல் அதிகாரி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் வழங்கி கௌரவித்தார். நம்ம எல்லாரையும் அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காரு. பிகாஸ் இது பெண்களுடைய சாதனை மட்டுமல்ல, இங்க இருக்கு end to end on making sure that everybody is doing everything they should be during this attempt. If at all there is any failures from any of the contestants, I will stop the event and we will start over. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சியின் 14வது வார்டு திமுக கவுன்சிலர் சிந்துஜா. இவரது கணவர் முத்துச்சாமி திமுக பிரமுகர். முத்துச்சாமி வீட்டில் பல ஆண்டுகளாக மின்சாரம் திருடப்படுவதாகவும் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின் சாதனங்களுக்கு மின் கம்பத்திலிருந்து நேரடியாக கொக்கி போட்டு மின்சாரம் திருடுவதாக மின் வாரியத்திற்கு புகார் சென்றது. அதைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் முத்துச்சாமி வீட்டில் அதிரடி ரெய்டு நடத்தினர். அவரது வீட்டில் மீட்டர் பாக்ஸை தவிர்த்து நேரடியாக மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு மின்சாரம் திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. முத்துச்சாமி மின் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானதால் அவருக்கு 55,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மின் திருட்டு குறித்து முக்கூடலில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் சண்முகராஜா தான் புகார் அளித்திருப்பார் என முத்துச்சாமி சந்தேகப்பட்டார். வம்பளந்தான் முக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த சண்முகராஜாவை மறித்து முத்துச்சாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சண்முகராஜாவை கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். சண்முகராஜா படுகாயமடைந்தார். அவரது வாகனமும் சேதப்படுத்தப்பட்டது. சண்முகராஜா முக்கூடல் போலீசில் புகார் கூறினார். போலீசார் முத்துச்சாமி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை நடக்கிறது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்த மாரியம்மன் கோயில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. மாரியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோயில் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. மூலவர் மாரியம்மன் வெள்ளி மயில் வாகனத்தில் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார். நாளை கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி தீர்த்தம் எடுத்து சந்தன கருப்பு சுவாமி கோயிலில் இருந்து தீர்த்த குடங்களை தலையில் சுமந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வர். 15 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மார்ச் 10ஆம் தேதி அக்னி செட்டி எடுத்தல் பூக்குழி இறங்கும் விழா நடைபெறும். திருவிழா ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் பாலசரவணன், பரம்பரை பூசாரிகள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்கின்றனர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மாரியம்மனை மனமுருக வேண்டினர்.